மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னேன்ல, அவகிட்ட சொல்லிடுறேன். சிங்காரத்துக்கிட்ட எவ்வளவு நேர்மையும் விசுவாசமும் இருக்கோ அதே குணம் நந்தினி கிட்டையும் இருக்கு. அத நான் மறுக்க முடியாது. அஃப்கோர்ஸ் சிங்காரத்தோட மகளா அவளை எனக்கு எப்பவுமே பிடிக்கும். அண்ட் சிங்காரத்தோட மகளா இந்த வீட்டுக்குள்ள அவ எங்க வேணா எப்ப வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு அவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனா அருணாச்சலத்தோட மருமகளா, என் பையன் சூர்யாவோட பொண்டாட்டியா அவ இந்த வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, என் கண்ணு முன்னாடி கூட நிக்க கூடாது. அத நான் என்னைக்கா இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டேன். தட் இஸ் சுந்தரவள்ளி. இப்போ உனக்கு இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் சொல்றேன், அவ உண்மையை மறைச்சதுக்கான காரணம், பழியை ஏத்துக்கிட்டதுக்கான காரணம் உன் மேல இருக்கிற பயம் இல்ல, இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற விசுவாசம். அப்பனுக்கு அப்புறம் மகன், அந்த விசுவாசம் அவ உடம்புல ரத்தமா ஓடிக்கிட்டே இருக்கு. அதை மாத்தவே முடியாது. சோ வாட்ஸ் யுவர் பாயிண்ட் ஆன்ட்டி? அப்போ நாங்களாம் உங்களுக்கு விசுவாசமா இல்லைன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? ஹே, என்னது இது? நான் சொல்ல வந்ததை நீ புரிஞ்சுக்கவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆன்ட்டி ஆல்ரைட், எப்படி சொன்னாலும் உங்க வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். சூப்பர் ஆன்ட்டி, சூப்பர். என்னை விட அந்த நந்தினி உங்களுக்கு நியாயமான பொண்ணு, அப்படிதானே? வெல் டன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன்ட்டி. ஹரிதா, நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் போ, அவசரப்படாத. எனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு ஆன்ட்டி. தேங்க்யூ வெரி மச். என்ன தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. என்னம்மா இவளுக்கு என்னோட கோவம் வருது? அண்ணே, வாட் இஸ் திஸ்? நான் என்ன சொல்ல வரேன், அவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம போயிட்டு இருக்கா. நீங்க வாங்க. ஹரிதா, ஒரு நிமிஷம் கதவை திற. இப்படி பண்ண எப்படி? இங்க பாரு, நான் உன்கிட்ட பேசணும். நோ ஆன்ட்டி, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். கடவுளே, இங்க பாரு ஹரிதா, நான் உன்னை தப்பா பேசவே இல்லையே. நீயா எதுக்கு கற்பனை பண்ணிக்கிற? நான் தனியா இருக்கணும்னு சொன்னேன் ஆன்ட்டி. தனியா? என்னது? சுந்தரவல்லி விடு, அவ எங்க போயிட போறா? அவளோட மனசு சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் வெளியில தான் வரப்போறா. அப்ப அவளை சமாதானப்படுத்திக்கலாம். சுந்தரவல்லி அப்படியே ஒன்ன உரிச்சு வச்ச மாதிரி தான் பிறந்து வந்திருக்கா. டிட்டோ ஜஸ்ட் லைக் யூ. உன்ன மாதிரியே பிடிவாதம், உன்ன மாதிரியே அவ சொன்னதுதான். யார் சொன்னாலும் அவ மதிக்கவே மாட்டா. இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. அண்ணே, நான் சொல்றது உங்களுக்கும் புரியலையா? நான் சொல்றத அவ முழுசா கேட்கணும்ல. காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? கேட்கணும் தான், ஆனா என்ன செய்ய? அப்படியே அவ அத்தை மாதிரியே வந்து பிறந்திருக்காளே. இங்க பாரு சுந்தரவல்லி, எல்லாம் ஒரு அரை மணி நேரம் தான். அதுக்கப்புறம் அவளே சமாதானமாயி வெளியில வந்துருவா. நீ வா போலாம். ஆமா சுந்தரவல்லி, அவளா வரட்டும். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் போட்டு குழப்பிக்காம அமைதியா இரு. சரி வா. வாட் இஸ் திஸ் அண்ணே? சரி, இட்ஸ் ஓகே. மன்னிச்சிருங்க அத்தா சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. வாட் இஸ் திஸ் நந்தினி? இப்போ எதுக்காக இவ்வளவு தடவை என்ன சாரி கேட்டுக்கிட்டே இருக்க? நீங்க ரொம்ப பாடுபடுறீங்க, ஆனா நான் உங்க கஷ்டம் எல்லாம் புரிஞ்சுக்காம. எனஃப் இஸ் எனஃப் நந்தினி, நான் விடுன்னு சொல்லிட்டேன். நீ தான் திரும்ப திரும்ப இந்த சாரி சொல்லிக்கிட்டே இருக்க என்கிட்ட. இல்ல, நீங்க வேதனைப்பட்டிருப்பீங்களே. பதிலுக்கு நீயும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு இருக்கா?
இந்த வீட்ல இருக்கிறவங்களும் சரி, இந்த வீட்டுக்கு புதுசா வந்தவங்களும் சரி, என்ன மட்டும் இல்ல உன்னையும் சேர்த்து ரொம்ப மட்டமா தான் நினைச்சு வச்சிருக்காங்க இவங்க. இந்த நேரத்துல நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணா அவங்களுக்கு இன்னும் நல்லா குளிர்காயாதா? நான் உனக்கு தனி அங்கீகாரம் கிடைக்கணும்னு எல்லா நேரமும் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ ஒவ்வொரு தடவையும் அதை உடைச்சுக்கிட்டே இருக்க. தயவு செஞ்சு முன்னாடி நிக்காத, கிளம்பிங்க இருந்து. உன்னை போன்னு சொன்ன. நான் எப்படி சார் போவேன்? போ. என்னால உங்களை இப்படி பார்க்க முடியல அத்தான் சார். நந்தினி, உனக்கே நல்லா தெரியும் இந்த இன்விடேஷன் கொண்டு வந்ததுல இருந்து வீட்ல என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதுன்னு உனக்கே தெரியும்ல. அப்ப நீ எதுக்கு திரும்ப 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 அதே காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே எப்படியாச்சும் உன்னை இந்த வீட்ல இருந்து கிளட்டி விட்டுட்டு என்ன மட்டம் தட்டிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா டாடி சொன்ன ஒரே காரணத்தினாலதான் நான் இந்த கல்யாணத்துல எத்தனை அவமானத்தை சந்திச்சாலும் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவுல உனக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவுதான் நந்தினி நானும் போராடிக்கிட்டே இருப்பேன். ஆனா நீ என்னடானா ரொம்ப கூலா வந்து அந்த பத்திரிகையை எரிச்சிட்டேன்னு சொல்ற. இந்த கல்யாண பேச்சை என்னைக்கு ஆரம்பிச்சோமோ அன்னில இருந்து எக்கச்சக்க பிரச்சனை இந்த வீட்ல. யாரு மேல சந்தேகப்படுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கல. இப்பயாச்சும் உண்மை சொல்ல நந்தினி, நீ தான் அதை எரிச்சியா இல்ல வேற யாராச்சும் எரிச்சாங்களா? நான் தான் சார் எரிச்சேன். நந்தினி இத பாரு, இதுவே நீ எரிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இத பண்ணவங்களுக்கும் இந்த வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். நந்தினி, ஹேமாவோட டெத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆனா நீ புதுசா வந்து பத்திரிகை எரிச்சேன்னு சொல்ற. எனக்கு இது குழப்பமாவே இருக்கு நந்தினி. எல்லாருமே 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 எனக்கு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. ஆரம்பத்துல அந்த பொண்ணை காணும்னு சொன்னாங்க, அப்புறம் அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொன்னாங்க. ஹேமாவோட செருப்பு இங்க தானே இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா செருப்பை காணும். அதுக்கு காரணம் இந்த வீட்ல இருக்கிற யாரோ ஏன் காரை எடுத்துட்டு போய் அத குப்பை தொட்டில போட்டிருக்காங்கன்னு போலீஸ் சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா நான் எடுத்துட்டு வந்த பத்திரிகையும் காணும். அதையும் இந்த வீட்ல இருந்து எடுத்துட்டு போய் அதே குப்பை தொட்டில போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. இந்த சிசிடிவி மட்டும் இல்லன்னு வச்சுக்கோயேன், நிறைய கிரைம்ஸ் இதே மாதிரி கண்ணுக்கு தெரியாமலேயே போயிடும்.